வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் பாடத்துக்கான குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு அப்படியே வரலாம். ஏன்னா இது வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டினால் இந்த கொஸ்டினே கூட உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வரலாம். நம்ம இங்கிலீஷ்லேயே அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். அதுலேயே நம்ம சொன்ன ஃபேராப் அப்படியே கேட்டிருந்தாங்க. அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸும் அப்படியே வந்துருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லெட்டர் ரைட்டிங்கு, அந்த சம்மரி ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்களா, அது எல்லாமே அப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நான் போட்டிருந்தேன். சில பேர்த்துக்கு 75% அப்படியே வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சாய்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 10 கொஸ்டின்னா 10 கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின், ஒரு 8 கொஸ்டின், 10 கொஸ்டின் கூட அப்படியே கூட வரலாம். உங்கள் லக் இருந்துச்சுன்னா அப்படியே வரலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் இருக்க எல்லாத்தையும் சாய்ஸ் இல்லாமல் செஞ்சு பார்த்துக்கோங்க. அதே மாடல் கொஸ்டினையும் பார்த்துட்டிங்கனாலே போதும். அது பகுதி ஈல பார்த்திங்கன்னா அதே மாதிரி 5 மார்க்கு 10 கொஸ்டின் எழுதணும். நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்னா நீங்கள் இந்த 10 கொஸ்டின் மட்டும் பார்க்காதீங்க. அதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாய்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஜாமெண்ட்ரி கிராஃப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு இதில் 4 இது கொடுத்துருப்பாங்க. அந்த 4ஐயும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த 4லேருந்து உங்களுக்கு அப்படியே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஸோ 4ஐயும் நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. எதையும் சாய்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாடலில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் நமக்கு மேக்ஸ் வரும். சும்மா மட்டும் பார்க்காதீங்க, செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் மேக்ஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பாருங்கள். ஏன்னா நமக்கு மண்டே தான் எக்ஸாம், 2 டேஸ் லீவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா பாருங்கள், எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.